ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டைங்கிறது சாதாரண விஷயந்தான். ஆனால் அந்த சண்டை ஒரு உயிரையே பறிக்கிற அளவுக்கு போனால் என்ன ஆகுறது? தான் பெத்த பையனோட வாழ்க்கையை சீரழிக்க வந்த சாத்தான் அப்படின்னு சொல்லி தன் மருமகளை வீட்டை விட்டு துரத்த துடிச்ச ஒரு மாமியார். ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த மருமகளோட ரகசிய டைரி அவங்க கைக்கு கிடைச்சது. அதை திறந்து படித்த மாமியார் நடுநடுங்கி போய் அப்படியே தரையில் விழுந்து கதறி அழுதாங்க. அப்படி என்ன இருந்தது அந்த டைரியில்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனாட்சி அம்மாளுக்கு தன் பையன் கார்த்திக் தான் உலகம். கார்த்திக் கவிதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கவிதா ஒரு கிராமத்து பெண், ரொம்ப அமைதியானவள். ஆனால் மீனாட்சி அம்மாளுக்கு ஆரம்பத்துல இருந்தே கவிதாவை பிடிக்கல. என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு ஏற்ற அந்தஸ்து உனக்கு இல்லைன்னு தினமும் கோபத்தை காட்டுவாங்க. வீட்டில் கவிதா என்ன வேலை செஞ்சாலும் மீனாட்சி அம்மாள் கத்துவாங்க. சமைக்க தெரியல, வீடு பெருக்க தெரியல, நீ வந்த நேரம்தான் என் பையனோட பிஸ்னஸில் நஷ்டம் வந்துடுச்சுன்னு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்துவாங்க. கார்த்திக் புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸில் பார்ட்னர் ஏமாத்துனதுனால 25 லட்சம் கடன் ஆயிடுச்சு. பேங்க்ல இருந்து நோட்டீஸும் வருது. கார்த்திக் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்த மீனாட்சி அம்மா கோபத்தோட கவிதா கிட்ட வந்து, நீ ராசி இல்லாதவ, நீ வந்த உடனே என் பையன் தெருவுக்கு வந்துட்டான், உன் குடும்பத்துல இருந்து ஒரு பைசா வாங்கி தர துப்பு இருக்கா உனக்கு அப்படின்னு கவிதாவை முகத்துக்கு நேராக கத்தி அவ கையை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்க. கார்த்திக் தடுத்து பார்க்குறான். ஆனால் மீனாட்சி அம்மாளோட கோபம் அடங்கவே இல்லை. அவ்வளவு சத்தம் போட்டும் கவிதா அழுதுகிட்டே அமைதியாக இருக்காளே தவிர எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் கவிதா இவ்வளவு கொடுமையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கா? அங்கே தான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அடுத்த நாளே பேங்க்ல இருந்து வந்தாங்க. உங்கள் கடன் முழுக்க அடைக்கப்பட்டுடுச்சு, நோட்டீஸை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியம். யார் இந்த 25 லட்சத்தை கட்டினது? அப்போ கார்த்திக்கோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, கார்த்திக், உன்னோட நிலைமையை பார்த்து என் பிஸ்னஸ் பணத்துலேருந்து நான் தான் பேங்க்கில் கடனை தீர்த்தேன், நீ கவலைப்படாமல் பிஸ்னஸை கவனின்னு சொல்கிறான். மீனாட்சி அம்மாளுக்கு ஒரே சந்தோஷம். பாத்தியா, என் பையனோட திறமைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதவுகிறாங்கன்னு. ஆனால் இந்த ராசி இல்லாதவளால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு மறுபடியும் கவிதாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ என் பையன் புண்ணியத்தில் இந்த வீடும் தப்பிச்சது, நீ இன்னும் இங்கே சும்மா சோறு திங்குறன்னு கோபத்தின் உச்சத்துக்கே போயிடுறாங்க. கவிதாவுக்கு அப்பப்போ லேசாக மூச்சு திணறல் வரும். நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காருவாள். அதை பார்த்து மாமியார், வேலை செய்யாமல் இருக்க இப்படி நடிக்காதுன்னு இன்னும் கொடுமையாக பேசுகிறாங்க. கவிதாவும் கார்த்திக்கு தெரியாமல் மாத்திரைகளை மறைச்சு போடுறா. ஒரு நாள் கார்த்திக் வெளியூர் போயிருந்தப்ப கவிதா சமையல் அறையிலேயே இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துடுறாள். பயந்து போன மீனாட்சி அம்மாள் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டரும் எமர்ஜென்சி வார்டில் இருந்து வெளியே வந்து, அவங்களுக்கு இதயம் ரொம்ப பலவீனமாகி கடைசி கட்டத்தில் இருக்குது, இன்னும் சில வாரங்கள் தான் உயிரோடு இருப்பாங்க, இதை தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு லேட்டாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு மீனாட்சி அம்மாவை பார்த்து சத்தம் போடுறாரு. மீனாட்சி அம்மா அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு கவிதாவோட துணிகளை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க மாமியார். கவிதாவோட கப்போர்டை திறக்கும்போது அங்கே ஒரு டைரி இருக்குது. அதில் கவிதா எழுதின வரிகள் தான் மிகவும் வேதனையானது. அன்புள்ள கார்த்திக் மற்றும் அத்தைக்கு, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இதய நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியும். கார்த்திக் என் மேலே வச்ச உண்மையான பாசத்தை பார்த்து என் கடைசி நாட்களை அவரோட நிம்மதியாக வாழணும் தான் என் நோயை மறைச்சு கல்யாணத்துக்கும் சம்மதித்தேன். அத்தை என்ன ராசி இல்லாதவன் திட்டும்போது எனக்கு வலிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் தாங்க மாட்டாங்க. கார்த்திக்கோட பிஸ்னஸ் கடன் 25 லட்சத்தை அடைச்சது அவரோட ஃப்ரெண்டு இல்லை, என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போன நகைகளையும் என் பேரில் இருந்த சின்ன நிலத்தையும் கார்த்திக்கு தெரியாமல் விற்று அவரோட ஃப்ரெண்டு மூலமாக பேங்க்கில் பணத்தை கட்ட வச்சேன். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் என் கார்த்திக்கும் என் அத்தையும் கடனாளியாக தெருவில் நிற்கக்கூடாது. என்னை ராசி இல்லாதவன் சொன்ன ஒவ்வொரு முறையும் நான் அழுதேன் அத்தை. ஆனால் உங்கள் மேலே வெறுப்பே வரல. ஏன்னா எனக்கு அம்மான்னு கூப்பிட யாருமே இல்லை. நீங்கள் திட்டுறப்ப கூட அம்மா என்னை திட்டுற மாதிரி தான் நான் நினச்சேன்.
நான் இறந்ததுக்கு அப்புறம் கார்த்திக்கும் அத்தைக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு என் பேரில் இருந்த 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் முழுக்க கணவர் கார்த்திக் பேருக்கு வர்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். அத்தை, நான் போனதுக்கப்புறம் கார்த்திக்கை நல்லா பார்த்துக்கங்க. இந்த வீட்டில் என் நினைவுகளை கூட வைத்துக்கிண்டு யாரும் அழ வேண்டாம். கார்த்திக் சிரிச்ச முகத்தோட வாழணும். அத்தை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வசதியான ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் மகனுக்கு மறுமணம் பண்ணி வைங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், அவளை மட்டும் மருமகளாக இல்லை மகளாக பார்த்துக்கங்க. டைரியை படித்த மீனாட்சி அம்மாவின் கைகள் நடுங்குது. ஐயோ, தேவதை மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவளை ராசி இல்லாதவ சாத்தான்னு சொல்லி சித்திரவதை பண்ணனே. உன்னை விட வேற எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக வர முடியும்? ஐயோ, இப்படிப்பட்ட மருமகளிடம் உள்ள நல்ல குணங்களை பார்க்காமல் பணம் இருக்கான்னு மட்டும்தானே பார்த்தேன். நான் தான் ராட்சசி, கொடுமைக்காரி, பணப்பேயின்னு கதறி அழுகுறாங்க. தன் உயிரே போக போகுதுன்னு தெரிஞ்சோம் என் பையனோட கடனை அடித்து இன்சூரன்ஸ் பணத்தையும் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடி வந்து மயங்கி கிடக்கிற கவிதாவோட காலை பிடிச்சி ஓன்னு கதறி அழுதாங்க. விஷயம் தெரிஞ்ச கார்த்திக் பதறி போய் வர்றான். மீனாட்சி அம்மாள் கவிதாவின் கைகளை பிடிச்சிக்கிட்டு, கடவுள் எனக்கு ஒரு மகளை கொடுக்கலைன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் கடவுள் மருமகளாக உன்னை அனுப்பியிருக்காருமா. உன்னை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேனேம்மா அப்படின்னு கண்ணீர் விடுறாங்க. கவிதா மெதுவாக கண் விழிச்சு மாமியாவின் கண்ணீரை தொடச்சு, நீங்கள் என் அம்மா மாதிரி தான் அத்தைன்னு சொல்கிறான். கார்த்திக் தன் மனைவியோட தியாகத்தை பார்த்து அழுகுறான். அதன் பிறகு கார்த்திக்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கவிதாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் பல மாதங்களாக சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தனர். கார்த்திக்கும் மீனாட்சி அம்மாவும் ஒரு நொடி கூட கவிதாவை விட்டு பிரியவில்லை. அந்த அன்பே கவிதாவுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்தது. இறுதியில் டாக்டர்களின் முயற்சியும் குடும்பத்தின் அன்பும் சேர்ந்து அவளை மீட்டது. உலகத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் பேசி கவிதாவுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அவளை காப்பாற்றுறாங்க. தியாகம் செஞ்ச கவிதாவுக்கு அந்த வீடே தெய்வமாக மாறி அவளை கொண்டாடுது. என்ன நேயர்களே, கதை சுலபமாக முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கா? ஆனால் இங்கே தான் நாம் ஒரு கசப்பான உண்மையை யோசிக்கணும். ஒருவேளை கவிதா அந்த 25 லட்சம் கடனையும் அடைக்காமல் 50 லட்சம் இன்சூரன்ஸ் பணத்தையும் தராமல் வெறும் தன் நோயையும் சோகத்தையும் மட்டும் அந்த டைரியில் எழுதியிருந்தா இந்த மீனாட்சி அம்மாள் மாறியிருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. இவ ஒரு பாரம், செத்து தொலைஞ்சா என் பையன் நிம்மதியாக இருப்பான்னு தான் நினச்சிருப்பாங்க. கவிதாவிட குணத்தை விட அவ செஞ்ச அந்த பொருளாதார உதவி தான் மீனாட்சி அம்மாவோட பணப்பேயை அடித்து விரட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உலகம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குணத்தை விட பணத்துக்கு தான் முதல் மரியாதை கிடைக்குது. பணங்கிற ஒன்று முன்னாடி வந்து நிற்கும் போது தான் நமக்கு பின்னாடி இருக்கிற குணமே பல பேரோட கண்ணுக்கு தெரியுது. குணம் முக்கியம்தான், ஆனால் இந்த உலகத்தில் தங்களை நிலைநிறுத்திக்க பணமும் தேவையாக இருக்கிறது தான் நிஜம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கவிதாவோட தியாகம் மாமியாரை மாற்றுச்சா இல்லை அவள் கொடுத்த அந்த பணம் மாற்றுச்சா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.